Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. நானும் என் கணவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆரம்பத்தில் நாங்கள் காதலிக்கும் போதும் எங்கள் வீட்லேயும் சரி அவரோட வீட்லேயும் சரி யாருமே ஒத்துக்கல. சரி, வீட்டை எதிர்த்து நாங்கள் 2 பேருமே வெளியில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வேற எதனா ஊரில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு வீடு பார்த்து நாங்களும் தங்கிட்டு இருந்தோம். எங்கள் வாழ்க்கையை ஓட்டிட்டு தான் இருந்தோம். இப்படி ஒரு சில மாசத்துல நானும் கர்ப்பமான 8வது மாதம் அப்போ நானும் என் கணவரும் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நைட்டு, சரியாக சொல்ல போனால் எங்கள் வீட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தான் தூரமாக இருக்கும். அந்த இரவு நேரத்தில் அந்த 1 கிலோமீட்டர் கடந்து போயிட்டு இருக்கும்போது இருட்டில் யாரோ ஒருத்தவங்க மாமிசத்தை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும்போது எனக்கு காது கூசிச்சு. இந்த ஒரு விஷயத்த என் கணவரும் எங்கேருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு ஒருவித பயத்தோட சுற்றி பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன். என்னன்னா, நாங்கள் நடந்து வர பாதையிலிருந்து ஒரு 5 to 10 அடி சரிவான பாதையும் இருக்கும். அதில் இறங்கினா அங்கே ஒரு சுடுகாடும் இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு பயங்கரமான உருவம். அதை உருவம்னு சொல்றதை விட அது ஒரு பேய். அந்த இடத்துல ஏதோ மனுஷன் படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. அந்த மனுஷனை கடிச்சு சாப்பிட்டுட்டும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மயக்கமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்பவே கோரமாகவும் இருந்தது. சரி, இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள அங்க இருக்கிற அந்த உருவம் எங்களை துரத்திட்டு வந்து அதை சாப்பிட்டு இருந்த அந்த மாமிசத்தோட கை என்கிட்ட கொடுத்து, இதை நீயும் சாப்பிடு, ஏன்னா நான் சாப்பிட்றத நீ பார்த்துட்ட அப்படின்னு அந்த பேய் உருவத்தோட எங்க முன்னாடி வந்து நின்னுது. அப்ப நாங்க யோசிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த செகண்டோட எங்க 2 பேரோட வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பக்கத்து ஊரான ஸ்ரீலங்கால பனதூரா அப்படின்ற ஒரு ஏரியால தான் இந்த ஒரு சம்பவமும் ரீசெண்டா நடந்திருக்கு. அதை பத்தி தான் இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியல தான் நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ அவரை நம்ம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவங்க நேம் சுபா. இவங்க ஸ்ரீலங்கால இருக்கிற கொலம்பு அப்படின்ற ஊரையும் சேர்ந்தவங்க. அந்த ஆரம்பத்தில் சொன்னல, அது எல்லாமே சுபா இவங்களோட லைஃப்ல தான் சமீபத்தில்னா சில மாசங்களுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. சரியா சொல்ல போனா 2025 தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஆனா இன்னும் சரியா சொல்ல போனா சுபா இவங்களுக்கு 13 வயசு ஆகும் போதும் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயம் இவங்களுக்கு ஒரு பையனை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அந்த நபரும் சுபா இவங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனா ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த சமயம் சுபாக்கு இவர் என்ன பண்றாரு, அதாவது காதலிக்கிற நபர் என்ன பண்றாரு, என்ன வேலை பண்றாரு அப்படின்னு பெருசா தெரியல. ஆனா அந்த சைட்ல அந்த நபரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல நல்லபடியா தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்படி இந்த காதல் ஸ்கூல் படிப்பு முடிக்குது, காலேஜ் படிப்பையும் முடிக்குது. காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பையன் பொண்ணுகிட்டையும் சொல்றாரு, நாம இத்தனை வருஷம் லவ் பண்றோம்ல, இதுக்கு மேலேயும் நாம லேட் பண்ண வேண்டாம். உங்க வீட்டுல நான் வந்து பேசுறேன், அண்ட் எங்க வீட்டுல நான் சொல்லிடுறேன், 2 குடும்ப சம்மத்தத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல சுபாவும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சுபா என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் லவ் பண்ற விஷயத்த எங்க வீட்டுல நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி வாங்க, வீட்டுல பேசலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் சுபாவும் வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயமே அப்பா அம்மா கேட்கறது என்ன தெரியுமா? நீ லவ் பண்றதெல்லாம் தூக்கி வரமா போடு, ஃபர்ஸ்ட் பையன் என்ன ஜாதி அப்படின்னு கேக்குறாங்க. சேம் இதே விஷயம் தான் பையன் வீட்லயும் நடக்குது. பொண்ணு என்ன ஜாதி அப்படின்னு கேக்குறாங்க. பையன் பொண்ணோட ஜாதி பத்தியும் சொல்ல, பொண்ணு பையனோட ஜாதி பத்தியும் சொல்ல, 2 குடும்பத்துக்கும் இந்த ஒரு விஷயம் சுத்தமா செட் ஆகல. ஐயோ அந்த ஜாதியா, நான் அந்த குடும்பத்துக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு 2 குடும்பத்துக்குள்ளயும் ஒரு பெரிய சண்டையும் ஏற்படுது. இதனால பொண்ணும் பையனும் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இவங்க இப்படியே சண்டை போடட்டும், நாம என்ன பண்ணலாம்னா சைலண்டா ஒரு நாள் பிளான் பண்ணி நான் வீட்டை விட்டு வெளில வந்துடுறேன், நீங்களும் வெளில வந்துருங்க, நம்ம ஊரை விட்டு போயிட்டு எங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, இந்த ஒரு விஷயம் பையனுக்கும் இதுதான் சரின்னு படுது. இவங்க கேடுகட்டுன்னு அடிச்சுட்டு போட்டோம். ஏன்னா வேற எதனா ரீசன் சொன்னா கூட பரவாயில்ல. இப்ப என்ன சொல்லுவாங்க, சொந்த வீடு இல்ல, ஒழுங்கா வேலைக்கு போல, பையன் சரியில்லை, பொண்ணு வீட்டுல இது சரியில்லை அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொன்னா கூட பரவாயில்ல. ஜாதிலாம் ஒரு ரீசனா அப்படின்னு இவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் சுத்தமா பிடிக்கல. ஏன் வீடியோல சொல்லும் போது எனக்கு அந்த ஜாதின்ற ஒரு வார்த்தை சொல்றதுக்கு சுத்தமா பிடிக்கல, அருவருப்பா இருக்கு. சோ இதனால பொண்ணும் பையனும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியில
நைட்டோட நைட்டா 2 பேருமே வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. வெறும் அவங்களுடைய துணிமணி மட்டும்தான் எடுத்துட்டு வராங்க. மற்றபடி வீட்டில் அப்பா சேர்த்து வச்சது அம்மா சேர்த்து வச்சது அப்படின்னு எதையுமே தொடலை. இப்படி வெளியில போயிட்டு கல்யாணமும் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஓகே இப்போதான் நம்ம கல்யாணம் பண்ணிடல, வீட்டில் போயிட்டு பேசலாம், இதுக்கப்புறம் நம்மளை எப்படியும் பிரிக்க முடியாது அப்படின்னு 2 பேருமே பொண்ணு வீட்டுக்கும் போகிறாங்க, பையன் வீட்டுக்கும் போகிறாங்க. ஆனால் 2 குடும்பத்தினரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களே, இதுக்கப்புறம் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு 2 பேருமே வீட்டை விட்டும் அனுப்பிடுறாங்க. இதனால் பையனும் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம், எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு. ஏன்னா சில ஊர்லலாம் இப்போவும் இந்த ஆணவ படுகொலை அப்படின்னு சில விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எங்களை விட்டுருங்க அப்படின்னு 2 பேருமே தற்சமயமாக அவங்க ஃப்ரெண்டு வீட்லையும் தங்கியிருக்காங்க. அங்கே தங்கி வேலை பார்த்துட்டும் இருக்காங்க. கொஞ்சம் பணம் சேர்ந்துருச்சுன்னா வேற எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படி ஃப்ரெண்டு வீட்டில் 3 மாதம் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் சுதா இவங்களும் கன்சீவ் ஆயிடுறாங்க. சரி நம்ம மனைவி இப்போ கர்ப்பமாக இருக்கா, இதுக்கப்புறமும் நாம அடுத்தவங்க வீட்டில் இருந்து அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, இப்போ நாம ஒரு குடும்பம் ஆயிட்டோம், வர சம்பளம் இது ஓரளவுக்கு போதும்னு இருக்கு, கொஞ்சம் காசும் சேர்த்து வச்சிருக்கேன், இதை வச்சு ஒரு வீட்டில் அட்வான்ஸ் கொடுத்து நாம ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கொழம்புல இருந்து அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி பனதூரா அப்படின்ற ஒரு ஊரும் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு வீட்டையும் பாக்குறாங்க. ஓப்பனா சொல்ல போனா வீட்டுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சில சம்பவத்துல பேய் வீடுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இந்த வீடு இல்ல, சாதாரண ஒரு வீடு தான். வீடும் பிடிச்சிருச்சு. இவங்களும் அந்த இடத்துல பொருட்கள்லாம் வாங்கி வச்சு இவங்க வாழ்க்கையை சந்தோஷமா ஓட்டிட்டும் இருக்காங்க. இப்ப சுதா கர்ப்பமா இருக்காங்க, இவங்க வீட்டுல இருக்காங்க. கணவர் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு, அதுவும் அவர் வேலைக்கு போற தூரம் கொஞ்சம் அதிகம் தான். டெய்லி பஸ்ல போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கும் வருவாரு. அது வரைக்கும் வீட்டுல சுபா தனியா தான் இருந்துட்டு இருப்பாங்க. இப்படி சுபா கர்ப்பமாகி 8வது மாசமா வருது. ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போறாங்க. குழந்தை நல்லபடியா இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த தேதியில் உங்களுக்கு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு ஒரு மாசத்தோட தேதியும் கொடுத்துட்றாங்க. 2 பேருமே இப்போ ரொம்பவே ஹாப்பி. பொதுவாக கர்ப்பமா இருக்கிறவங்க அந்த சமயத்துல ரொம்பவே சந்தோஷமா பார்த்துக்கணும், வெளியில எங்கன்னா கூட்டு போகணும், கேட்குற பொருளை வாங்கி தரணும், நல்லா சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஆனா அந்த ஒரு விஷயம் இங்க கொஞ்சம் குறையா தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் தான் வேலைக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்றதுனால ஆரம்பத்துல அந்த ஒரு விஷயத்த சமாளிக்க முடியல. சுபாவும் இந்த ஒரு வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே நம்ம நிலைமை இப்படிதான், நம்ம கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் அப்படின்னு. ஆனா கர்ப்பமானதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷன் இதெல்லாம் வரும் பாத்தீங்களா, ஒரு மாதிரி டென்ஷன்லாம். அந்த ஒரு விஷயம் கண்டினியூ ஆக ஒரு நாள் அவங்க கணவர்கிட்ட, எங்க என்னை இன்னைக்காச்சு வெளியில நான் கூட்டு போங்க, எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரே இடத்த பார்க்கறதுக்கு ரொம்பவே வெறுப்பா இருக்கு, தயவு செஞ்சு எங்கன்னா வெளியில கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல. ஆனா கணவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் அசதியா தான் வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன், சரி உனக்கு இப்படி இருக்கு, நான் கண்டிப்பா நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு அடுத்த நாள் கணவர் அவங்க மனைவியான சுபாவை கூட்டிட்டு வெளியிலயும் போறாரு. பக்கத்துல எங்கனாச்சும் சுத்தி பார்க்க இடம் இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா கோயிலுக்காச்சும் போகலாம் அப்படின்னு தான் வெளியிலயும் கிளம்பியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சுத்தி பார்த்துட்டு கோயிலுக்கும் போறாங்க. கோவில் பார்த்துட்டு வர வழியில நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்றாங்க. இதெல்லாம் முடிக்கிறதுக்கு நைட்டு ஒரு 7-7:30 ஆயிருது. சரி இதுக்கப்புறமா நம்ம லேட்டா போனா கடைசி பஸ் மிஸ் பண்ணிடுவோம், வா கிளம்பலாம் அப்படின்னு இருந்து பொறுமையா சாப்பிட்டுட்டு தான் பஸ் ஸ்டாப்புக்கும் வர்றாங்க. ஆனா பார்த்தா கடைசி பஸ்ஸும் போயிட்டு இருக்கு. சரி பஸ் போன என்ன, நம்ம ஆட்டோல போகலாம் அப்படின்னு அங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோலாம் இருக்கு. அங்க இருக்கிற அண்ணன் கிட்ட, அண்ணன் இந்த ஏரியா போனோம் எவ்வளோ ஆகும்னு கேட்க அவங்களும் ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. சரி வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 பேருமே ஆட்டோல ஏறி உட்காந்து இப்போ அந்த இரவு, சரியா சொல்ல போனா இரவு ஒரு 8:45 போல இவங்களும் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எல்லாமே நல்லா தானே இருந்தது. அந்த திகில் சம்பவமே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கவும் போகுது. இப்படி போயிட்டு இருக்கிற ஆட்டோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் எக்ஸாக்டா சொல்ல போனா சுபா இவங்க வீட்டுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் இடைவெளிக்குள்ள அந்த ஆட்டோ நின்னுருது. ஆஃப் ஆன வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு வண்டி ஓட்டலான்னு முயற்சி பண்ணா வண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த விட்டும் நகருது. என்னடா இது, இவ்வளவு நேரம் நல்லா தான் வந்தது, இப்ப என்ன ஏதோ இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு அந்த ஆட்டோ வண்டி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இறங்கி வெளியிலயும் வராரு. வெளியில பார்த்தா ஒரு சைடு டயரு பஞ்சராயம் இருக்கு. அண்ட் ஆட்டோல ஒரு ஸ்டெப்னி இருக்கும், அந்த ஸ்டெப்னி ஆல்ரெடி பஞ்சர்ல தான் இருக்கு. இப்ப டயர் மாத்த முடியாது, வண்டியில வேற கர்ப்பிணி பொண்ணு இருக்கா, இப்ப எப்படி இவங்க வீட்டுக்கு போவாங்க, நாம என்ன பண்றது அப்படின்னு அந்த அண்ணனும் யோசிக்க, இப்படி இவங்க யோசிக்கிற விஷயம் சுபா அவங்க கணவருக்கும் தெரிய வருது. அண்ணன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லம்மா
வண்டி டயர் பஞ்சர் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் வண்டி நகர்றதும் கஷ்டம்தான். அண்ட் வண்டியில் ஒரு ஸ்டெப்னி இருக்கு, அதுவும் ஆல்ரெடி பஞ்சர் தான். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? எனக்கு தெரிஞ்சவரை நான் வர வைக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலும் நீங்க வீட்டுக்கு போயிருங்க, எக்ஸ்ட்ரா காசுலாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல. ஆனா சுபா அவங்க கணவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தான் வீடும் இருக்கு, நாங்க கால்நடையா பொறுமையா நடந்து போறோம், ஃபர்ஸ்ட் நீங்க வண்டி என்னன்னு பாருங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணன் ஒரு நிமிஷம் அந்த இடத்த அப்படியே சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்துட்டு ஒரு விதமான பயத்தோட, இல்லம்மா இடம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, நீங்க சாதாரணமா இருந்தீங்கன்னா நீங்க நடந்து போங்கன்னு கூட சொல்லிடுவேன், ஆனா கர்ப்பமா வேற இருக்க, நைட்டு 10 மணி மேல ஆகுதுமா, பொழுது போனதுக்கு அப்புறம் இப்படி தனியாலாம் நடந்து போக கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லைன்னா நாங்க இங்கதான் தங்கியிருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்க பார்த்து போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரும் கொஞ்சம் தயங்குறாரு. நீ கொஞ்சம் டைம் கொடுத்தனா நான் என் ஃப்ரெண்டை வர வச்சிருவோம், அதுக்கப்புறம் நீங்க பாதுகாப்பா போயிருங்கன்னு சொல்ல. ஆனா சுபா என்ன யோசிக்கிறாருன்னா, பாவம் இவருக்கு எதுக்கு நாம தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு, இல்லைண்ணே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களும் பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்றாருன்னா, வண்டி அப்படியே திருப்பி, இப்போ வண்டியில அவர் மட்டும் தானே உட்காந்துட்டு இருக்காரு, அப்படியே பொறுமையா வண்டியை வந்த பக்கமா ஓட்டிட்டும் போறாரு. சில பேர் யோசிக்கலாம், வந்த பக்கமா ஓட்டிட்டு போறதுக்கு இவங்களை அந்த இடத்துல டிராப் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த 2 பேருமே வண்டியில உட்காந்தாங்கன்னா ஒரு வெயிட் இருக்கும், வண்டி நகர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறதுனால பொறுமையா ஓட்டிட்டு கூட போயிடலாம். சொல்ல போனா வண்டி நின்ன இடம் ரொம்பவே இருட்டா இருக்கு, கொஞ்சம் வெளிச்சமா போயிடலாம் அப்படின்னு தான் அவர் அந்த இடத்த விட்டு மேபி நகர்ந்து போயிருக்கலாம். இப்ப இந்த இடத்துல சுபா அவங்க கணவர் 2 பேருமே பொறுமையா கால்நடையா அந்த இடத்துல கை கோர்த்தும் அப்படியே சுத்தி இருட்டா தான் இருக்கு, பட் இருந்தாலும் அந்த இருட்டுல தெரிகிற விஷயத்த அப்படியே பார்த்து பேசினபடி 2 பேருமே பொறுமையா நடந்து போயிட்டும் இருக்காங்க. இப்படி 2 பேருமே பொறுமையா பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் சுபாக்கு ஒரு மாதிரி காது கூசுற ஒரு சத்தமும் கேக்குது. அதுதான் ஏதோ மாமிசத்தை கடிச்சு பிச்சு அதுல இருக்கிற எலும்பெல்லாம் உடைச்சு சாப்பிட்டா ஒரு சத்தம் கேட்கும்ல, காது கூசும்ல, அந்த மாதிரி ஒரு சத்தம் சுபாக்கும் கேக்குது. சுபாவும் அவங்க கணவரோட கையை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சத்தம் கேட்ட உடனே அந்த கையை இறுக்கி பிடிச்சிட்டு பயத்தோட நின்று அந்த இடத்தையே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இத கணவரும் நோட் பண்றாரு. என்னாச்சுமா, ஏன் நின்ட்ட அப்படின்னு கேட்க, இல்லைங்க உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதான்னு கேட்க, இவரும் என்ன சத்தம் எனக்கு எதுவும் கேட்கல அப்படின்னு யோசிக்கும் போதுதான் திடீர்னு அந்த சத்தமும் இவருக்கும் கேட்குது. என்னமா இது சத்தம், யாரோ ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்கு, அதுவும் பச்சைக்கறியை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு, எங்க அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு அவர் ஒரு சைட்ல தேடிட்டு இருக்காரு. ஏன்னா நடந்து போற பாதையில இந்த பக்கம் சுபா இருக்காங்க, இந்த பக்கம் கணவர் இருக்காரு. அப்ப சுபா இடது பக்கமா பார்த்துட்டு இருக்காங்க, கணவர் வலது பக்கமா பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இடது பக்கம் லெப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சர்வல ஒரு பாதையும் இருக்கு, அண்டு ஒரு 5ல இருந்து 10 அடிக்குள்ள சுடுகாடும் ஆரம்பிக்குது. ஆனா அந்த சுடுகாடு ரொம்ப பெருசுலாம் சொல்ல முடியாது, ஒரு 40ல இருந்து 50 பிணங்களை அந்த இடத்துல புதைச்சு வைக்கலாம், அந்த அளவுக்கு தான் அந்த சுடுகாடும் ஒரு அகலமா இருக்கு. இது மட்டும் இல்லாம சுடுகாட்டை தள்ளி வீடுகள்லாம் இருந்துட்டு இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அந்த சுடுகாட்டுல லைட்ல எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அதுல ஒரு இடத்துல மட்டும் புதுசா ஒரு பொணத்தை புதைச்சு வச்ச மாதிரியா இருக்கு. அதுக்கு மேல இந்த மலர் வளையங்கள், பூ அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. என்னப்பா சுடுகாட்டுல இதெல்லாம் ஒரு புது விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது புது விஷயம் கிடையாது. ஆனா அந்த புதைச்சு வச்ச சமாதிக்கு அப்படியே மேல, இப்ப சமாதி வந்து கொஞ்சம் கோபுரம் மாதிரி அப்படி எழும்பியிருக்கும்ல, அதுக்கு மேல யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த இடம் கொஞ்சம் பள்ளம் தோண்டனா மாதிரியும் இருக்கு. யாருங்க உட்காந்துட்டு இருக்கா, இவங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது. அவங்க மடியில ஒரு பிணமும் இருக்கு. அது சுபா இவங்க பாக்குற அந்த சமயம் தான் அங்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த உருவமும் அந்த பிணத்தோட கைய பிச்சு கடிச்சும் சாப்பிட்டுட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த பிணத்தோட கொஞ்சம் உடம்பு மண்ணிலையும் புதைஞ்சிருக்கு. அப்ப சுபாக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்பதான் கணவரும் இந்த ஒரு விஷயத்த, என்ன இவ ஒரே இடத்தையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு எட்டி பாக்குறாரு. அப்பதான் அவருக்கும் புரியுது, இந்த சுடுகாட்டுல ஒரு பேய் புதைச்சு வச்ச பணத்தை தோண்டி எடுத்து சாப்பிட்டுட்டும் இருக்கு அப்படின்னு. திரும்பி பார்க்கறேன்னா அங்கனைக்கு ஒரு வெள்ளை புடவை கட்டி வயிறு, அது விட்டு முகம்லாம் அப்படியே கருகுன மாதிரி, முடி நல்லா நீளமா இருக்கு, ரொம்பவே நீளமா இருக்கு முடி ரொம்ப நீளமா இருந்துட்டு இருக்கு. முகம்லாம் ரொம்ப கருகுன மாதிரி இருக்குது, கை கால்லாம் அப்படித்தான் இருக்குது. அதுல வெள்ளை கலர் புடவை தான் அது கட்டி இருக்கு. அதுவும் கொஞ்சம் பிரெக்னன்ட் மாதிரி தான் அதோட வயிறு தெரிஞ்சிச்சு எனக்கு. உட்காந்துக்கப்ப நல்லாமே விளங்குனா அந்த மாதிரி பிரெக்னன்ட் மாதிரி தான் அது இருக்குது. அப்படியே ஒரு அது விட்டு அந்த ஒரு இன்னொரு பணத்துக்கு எடுத்து வச்சு அந்த அவங்க போட்ட ட்ரெஸ், அந்த பணம் போட்ட ட்ரெஸ் அதெல்லாம் அப்படியே இருக்குது. நெத்தியில வச்ச சல்லி, அந்த மஞ்சள் குங்குமம், இருட்டுலயும் அந்த பல்ப் வெளிச்சம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதானே அந்த வீட்டுங்கள்ல, அதுல கொஞ்சம் எங்களுக்கு விளங்குது. அப்ப நான் டக்குன்னு பார்த்துட்டு அந்த
அந்த பணத்தோட ஒரு கைப்பகுதியை பிச்சு அது தின்னுகிட்டு இருக்குண்ணா. எனக்கு மறக்கவே முடியாது. நான் நினைச்சிட்டேன் இன்னைக்கு நம்ம சரி அப்படின்னு. நான் வயிற்றுல கையை வச்சுட்டு அந்த பாபாவை பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சேன். நான் வேற எதை பத்தியுமே யோசிக்கல அப்படின்னு. எனக்கு உயிரே இல்லைண்ணா. அப்ப நான் ஒரு கையை இறுக்கி பிடிச்சிட்டு அண்ட் அங்கே பேயா இருக்கிற அந்த உருவம் வெள்ளை புடவை கட்டியிருக்கு. முகம் பார்த்தீங்கன்னா ஏதோ எரிஞ்சு போன மாதிரி கருப்பாகவும் இருந்திருக்கான். அந்த தலைமுடியெல்லாம் நல்லா பெருசாக விரிச்சு போட்டும் இருக்கு. சொல்லப்போனால் அங்கே இருக்கிற அந்த பேயும் கர்ப்பிணி மாதிரி தான் இருக்குன்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ கணவரும் அந்த ஒரு விஷயத்த பார்த்து அவருக்கும் கை கால்லாம் நடுங்குது. ஏன்னா கூட கர்ப்பமாக இருக்கிற மனைவியும் இருக்காங்க. இவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, மா நீ அங்கெல்லாம் பார்க்காத, அதெல்லாம் நம்மள எதுவும் பண்ணாது, வா நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் வேகமாக அந்த இடத்த விட்டும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட சுபா அந்த இடத்த பயத்தில் பார்த்தவங்க தான் அங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வேகமாக நடக்கும்போது அங்கே இருக்கிற அந்த பேய் உருவம் சுபா இவங்களையும் திரும்பி பார்த்துட்டு இருக்கு. இப்படி ரெண்டு பேருமே ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. இப்போ சுபாக்கும் கை கால்லாம் நடுக்குது. கையெடுத்து அவங்க வயிற்ற இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரமோன்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும்ல. அந்த பயத்தோட அந்த இடத்த விட்டு வேகமாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பயத்தில் நடக்க முடியல. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த பேய் சுபாவை பார்த்துட்டு அப்படி அந்த இடத்த விட்டு, அதாவது அந்த சமாதியை விட்டு எந்திரிச்சும் நிற்குது. எந்திரிச்சு நிற்கும் போது அந்த பேயோட கையில் இறந்து போன அந்த பிணம் இருக்குல்ல, அந்த பிணத்தோட கையை பிச்சு கடிச்சு சாப்பிட்டு இருக்குல்ல, அந்த கையை பிடிச்சிட்டும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இப்போ சுபாவால் வேகமாக நடக்க முடியல. ஏன்னா வர வழியில தான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாப்பிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது 8லேருந்து 9 மாசத்துக்குள்ள இருக்கும். அதனாலே சுபாவால் வேகமாக நடக்கவும் முடியல. கணவர் அவங்க கையை நல்லா பிடிச்சிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் வேகமாக தட்டு மாதிரி கீழே விழாம நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு முன்னோக்கி கூட்டிட்டு போயிட்டும் இருக்காரு. நீ பயப்படாதம்மா, அது நம்மளை சும்மா பயமுறுத்த முயற்சி பண்ணுது, நீ எதுவும் கண்டுக்காத, நீ வந்துரு அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போக. ஆனால் சுபாவும் பயந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க பின்னாடி, அதுவும் இவங்க எந்த அளவுக்கு வேகமாக நடக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கையில் அந்த பிணத்தோட கையை வச்சுட்டு வேகமாக நடந்து வந்துட்டும் இருக்கு. இப்படி வேகமாக நடக்கும்போது தான் சுபாக்கு ஒரு ஞாபகமாக வருது. அது என்னன்னா, இங்கே நம்ம ஏரியாலே ஒரு கோவில் ஒன்று இருக்கு. ஏன்னா வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும், என்னால் நடக்கவும் முடியல, பேசாமல் அந்த கோவிலுக்குள்ளே போயிடலாங்க அப்படின்னு அவங்க கணவர்கிட்டையும் சொல்ல ரெண்டு பேருமே வேகமாக பக்கத்தில் அந்த கோவில் இருக்கு. டைரெக்டாக அந்த கோவில் வாசலில் போயிட்டு கதவை திறந்து உள்ளேயும் போயிடுறாங்க. அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த கோவிலுடைய கதவையும் மூடிடுறாங்க. இப்போ கோவிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு பாதுகாப்பை உணர்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி வெளியில் இருக்கிற அந்த உருவம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம், சரியாக சொல்ல போனால் கோவிலுக்கும் அந்த பேய்க்கும் ஒரு 20 அடி இடைவெளி தான் இருக்கும். கையில் அந்த பிணத்தோட கையை வச்சுட்டு இவங்களே முறைச்சும் பார்த்துட்டு இருக்கு. சொல்ல போனால் கோவில்கிட்ட நெருங்க முயற்சி பண்ணுது, அப்படியே பின்னாடி திரும்பி வருது, முன்னாடி வருது, பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இப்படியே விடிய அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகராம இவங்களே சுத்தி வந்துட்டு இருக்கு. எப்படியா இருந்தாலும் நீங்க வெளியில வருவீங்க அப்படின்னு. அந்த சில பேய் சம்பவங்கள் எல்லாம் சில பேர் பிரச்சனை அப்படின்னு கோவில ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. வெளியில இருக்கிற அந்த பேய் ஒரு 3 மணி 3:30 மணி வரைக்கும் இவங்களை பார்த்துட்டு தான் இருக்கும். அதாவது இவங்க வெளியில வருவாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பேயும் மறைஞ்சும் போயிடும். ஆனா இங்க இருக்கிற அந்த பேய் மறையவும் இல்லை, விடிய இவங்களே தான் சுத்தி வந்துட்டும் இருக்கு. இது மட்டும் இல்லாம கையில அந்த நரமாமிசத்தோட பிணத்தோட கை இருக்கு பாத்தீங்களா, அந்த கையை பார்க்குது சுபா, இவங்களையும் பார்க்குது, கையை பார்க்குது, இவங்களையும் பார்க்குது. இதோட அர்த்தம் என்னன்னு அந்த சமயம் வரைக்கும் எனக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. ஆனா இந்த பார்வை எப்படி உணர்த்துதுன்னா, இந்த மாதிரி நான் உன்னை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த சமயம் இவங்களும் பயந்துருக்காங்க. சொல்லும் போது எனக்கும் இப்படிதான் ஒரு உணர்வும் இருந்திருக்கு. ஆனா இவங்க அந்த கோவிலுக்குள்ள சிக்கினதுக்கு அப்புறம் இப்ப வெளியும் வர முடியாது. வெளியில வந்தா அந்த பேய் இவங்களும் மறுபடியும் துரத்திட்டு வரும்ல. கோவிலுக்குள்ள இவங்க வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வீட்டுக்கு போறது அப்படின்னு யோசிச்சுட்டும் இருக்காங்க. அப்போ கணவர் இவருக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் இருமா, அந்த பேய்கிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு அவங்க மனைவி கிட்டையும் சொல்ல, மனைவியும் எங்க எதிர்க்க இருக்கிறது மனுஷன் கிடையாதுங்க, பேய்ங்க, அதுகிட்ட போய் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்க, இரு நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு 2 அடி முன்னாடி வராங்க. ஆனா கோவிலை விட்டு வெளியே வரல. நீ யாரு, உனக்கு என்ன வேணும், நாங்க உன்னை எந்த தொந்தரவும் பண்ணல, நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டு இருக்கோம், நாங்க இப்ப கூட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், நீ யாரு என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களை விட்டுரு, இதுக்கப்புறம் எங்களை தொந்தரவு பண்ணாத, நாங்க உங்களை எதுவுமே பண்ணல, எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்த கேட்ட வெளியில இருக்கிற அந்த பேய் ஒரு மாதிரி கோரமா கத்துது. இந்த கத்துற சத்தத்தை கேட்ட 2 பேருமே பயந்து அப்படியே அவங்களுக்குள்ள கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்கும் முயற்சி பண்றாங்க. ஆனா
அது ரொம்பவே மோசமா கத்துனதாகவும் சொல்லப்படுது. இந்த பேய்கள் ஒரு மாதிரி தினுசா கத்தும்ல, அந்த மாதிரி இப்படி ஒரு மாதிரி கோரமா கத்திட்டு திடீர்னு அந்த பேய் பேசவும் ஆரம்பிக்குது. நான் பாட்டுன்னு ஒழுங்கா அந்த சமாதியில் இருக்கிற பணத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த ஒரு விஷயத்த உன் மனைவி பார்த்துட்டா, வழக்கமா நான் சாப்பிட்ற இந்த ஒரு விஷயத்த யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் சாப்பிட்ற இந்த நர மாமிசத்தை கொடுத்துட்டு தான் அடுத்து நான் என் வேலையை பார்ப்பேன். அப்படி நான் கொடுத்த நர மாமிசத்தை யாரு சாப்பிடாம இருக்காங்களோ அவங்கள நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன் அவங்க உயிரை கூட எடுப்பேன் அப்படின்னு இவங்களை மிரட்டவும் ஆரம்பிக்குது. அப்படி பார்த்தா இப்ப சுபாக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அந்த பேய் கொடுக்கிற அந்த பிணத்துடைய கையை இவங்க சாப்பிட்டாகணும், அப்படி இல்லைன்னா இவங்கள ஏதாச்சும் பண்ணிடும். இந்த ஒரு விஷயத்த உணர்ந்த கணவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது, என் மனைவி வேற கர்ப்பமா இருக்கா, இதெல்லாம் சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆகுறது, இதெல்லாம் பண்ண முடியாது, மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு அவரு முடிஞ்ச வரைக்கும் அங்க இருக்கிற அந்த பேயை திட்டி பார்த்திருக்காரு, கெஞ்சி பார்த்திருக்காரு, கதறி பார்த்திருக்காரு. ஆனா பிரயோஜனம் இல்லை. நீ என்ன சொன்னாலும் என்ன கெஞ்சினாலும் நான் நினைச்ச விஷயம் நடந்தா மட்டும்தான் உங்களை நான் சும்மா விடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பேயும் இவங்க முன்னாடி ஒரு கோரமான காட்சி கொடுத்து பயமுறுத்திட்டும் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த பேய் அந்த கையை நீட்டி சுபா கிட்ட சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த கையை சாப்பிடு, நீயும் கர்ப்பிணி நானும் கர்ப்பிணி, நான் கொடுத்த இந்த மாமிசத்தை நீ சாப்பிட்டுட்டேன்னா உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லியும் முடிக்குது. அப்படி இந்த கையை நீ சாப்பிடலன்னா இதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை நான் துரத்திக்கிட்டே இருப்பேன். இப்ப கணவரும் கோவப்பட்டு, ஏய் நீ தான் செத்துட்டல, அப்புறம் எதுக்கு எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க, மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு அவரு முடிஞ்ச வரைக்கும் திட்டியும் பாக்குறாரு. ஆனா அந்த பேய் கேட்கவும் மாட்டேங்குது. இதுக்கப்புறம் வர வழி இல்லை, விடிய விடிய நாம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு விடிய 6லேருந்து 6:30 மணி வரைக்கும் இவங்க 2 பேருமே அந்த கோவில தான் ஒரு ஓரமாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இதில் கணவர் இவர் தூங்கலை, இவங்க மனைவியை தூங்க வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா வெளியில் இருக்கிற இந்த பேய் திடீர்னு உள்ள வந்துருமோ இல்லையா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. அதனால கொஞ்சம் கண்ணை மூடுறாரு, முடிச்சு பார்க்குறாரு. விடிய 6:30 வரைக்கும் அந்த பேய் வெளியில் தான் நின்று இருக்கு. ஆனா அந்த 6லேருந்து 6:30க்குள்ள 2 பேருமே அப்படியே கண்ணை சந்து இவங்களை அறியாமலே தூங்குறாங்க. சரியா 6:30 மணிக்கு ஒரு சத்தமும் கேட்குது, அந்த கோவிலோட கதவு திறக்கிற சத்தம். இந்த சத்தத்தை கேட்ட 2 பேருமே மிரண்டு போய் கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா எதிர்க்க அந்த பேயை காணோம். அதுக்கு பதிலா அந்த கோவிலோட பூசாரி கோவிலுக்குள்ளேயும் வராரு. அண்ட் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஆமா யார் நீங்க, இவ்வளவு சீக்கிரம் கோவிலுக்கு வந்திருக்கீங்க, எந்த ஏரியா சேர்ந்தவங்க நீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் சோபா அவங்க கணவர் 2 பேருமே நைட் நடந்த அந்த ஒரு விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. சுடுகாட்டுல பார்த்த அந்த பேய் சமாதில இருந்து ஒரு பணத்தை தோண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தது, அந்த கையை என் மனைவிக்கும் கொடுத்தது அப்படின்னு, கடைசியா தப்பிக்கணும்னு தான் நாங்க இங்க வந்தோம், எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு பயத்தோட இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லும் போதுதான் பூசாரி ஒரு விஷயமும் சொல்றாரு. நீங்க ஊருக்கு புதுசா அப்படின்னு கேட்க, ஆமாங்கய்யா நாங்க இந்த ஊருக்கு புதுசு தான், இப்போ ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த தெருவில் ஒரு வீடு எடுத்து வாடகையும் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த பூசாரியும், ஓ அதனாலதான் உங்களுக்கு விஷயம் தெரியல போல இருக்கு, இந்த ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாருமே நைட்டு 9 மணிக்குள்ள அவங்க வீட்டுல அடங்கிடுவாங்க, 9 மணிக்கு மேல யாருமே வீட்டை விட்டு வெளியில வரமாட்டாங்கம்மா, அதுக்கு காரணம் இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கிற நீங்க நைட்டு பாத்தீங்களே அந்த பேய் தான். அப்ப நீங்க ஊருக்கு புதுசுதான், நீங்க உங்க வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இந்த தப்பு நீங்க என்ன பண்ணாலும் உங்களை விட்டு போகாது, ஏன் நீங்க ஒரு பேயை பார்த்துன்னு சொன்னீங்கல்ல, நர மாமிசத்தை சாப்பிடுற பேய், அந்த பேய் நீங்க என்ன பண்ணாலும் உங்களை விடாது. ஏன் இந்த ஊர்லயே அந்த பேய்கிட்ட மாட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க, மாட்டின 3/4 பேர் அது சொன்ன விஷயத்த பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த பிரச்சனை இருந்து தப்பிச்சிருக்காங்க. சில பேர் அதை பண்ணாமலும் இருந்தாங்க, அதாவது அந்த மாமிசத்தை சாப்பிடாமலும் இருந்தாங்க. அவங்கள அந்த பேய் படாத பாடுபடுத்தி கடைசியில அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நீயும் இருக்கமா, நீ பாக்குறதுக்கு கர்ப்பமா வேற இருக்க, நீ என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனை இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அந்த பூசாரி ஒரு பெரிய குண்டா தூக்கி போட, இப்ப இந்த ஒரு விஷயத்த கேட்ட இவங்க 2 பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயா தயவு செஞ்சு தெளிவா சொல்லுங்க, என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்ப பூசாரி ஒரு விஷயமும் சொல்றாரு. நீ நைட்டு பாத்தியே ஒரு கர்ப்பிணி பேய், அந்த பொண்ணு இந்த ஊரை சேர்ந்தவன் தாமா, இந்த பிரச்சனை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இருந்துட்டு இருக்கு, நீ பாத்தியே ஒரு கர்ப்பிணி பேய், அந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போது சொல்ல போனா சின்ன வயசுல இருந்தே ஒரு அநாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தா,
இது மட்டும் இல்லாம நல்லா படிக்கிற பொண்ணும் பார்க்கறதுக்கு அழகா இருப்பா. ஆனா திடீர்னு அந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையனை காதலிக்கிறா. அந்த பையன் இந்த ஊர்லயே இந்த பணத்துக்கு குறை இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அந்த பையனும் இந்த பொண்ணை காதலிக்கிறான். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம், இவன் காதலிச்சதுக்கு அப்புறம் அந்த பையனால இந்த பொண்ணு கர்ப்பமாயிடுறாங்க. சொல்ல போனா இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த சொந்த பந்தமும் கிடையாது. ஆனா அந்த பையனுக்கும் தான் காதலிச்ச பொண்ணு கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவளை நாம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த பத்தி பையன் அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்ல, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவ இப்ப கர்ப்பமா இருக்கான், அவள் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, ஆனா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, நம்ம வீட்டில் அதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனை இப்படியே விடு, இதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ கொஞ்ச நாளைக்கு வெளியே எங்கேயும் போக வேண்டாம், அந்த பொண்ணுக்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், ஆனால் அந்த கர்ப்பத்தையும் வந்து நாங்கள் கலைச்சிடுறோம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவள் வேலையை பார்ப்பா, நீ உன் வேலையை பாரு, இப்படியே இந்த பிரச்சனை முடிச்சிடும், இதை நாங்கள் பார்த்துக்கிறோம், இதில் நீ தலையிடாத அப்படின்னு அந்த பையனை பேசி 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 நல்லா டைம் எடுத்து அந்த பையனுக்கு மூளை செலவு பண்ணி மைண்ட் வாஷ்லாம் பண்ணி அந்த பையனை அப்படியே அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் அந்த பொண்ணு போய் பார்க்கறதும் கிடையாது. ஆனா இந்த ஒரு விஷயம் தெரியாத இந்த பொண்ணும் அவன் வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்க, ஒரு லெவலுக்கு அப்புறம் வயிற்றுல சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது. பொண்ணுக்கும் புரியுது வயிறு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது அப்படின்னு. இதனால டைரக்டா பையன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பையன் வீட்டுல போயிட்டு அந்த பையனை பத்தி கேட்க, யார் நீ இங்க வந்திருக்க, அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்னு பொண்ணு துரத்தியும் அனுப்பியிருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கும் புரியுது தான் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வந்திருக்கான். இப்ப வளர்ந்த ஆசிரமத்திலையும் அந்த பொண்ணை சேர்க்கல, காதலிச்ச பையன் வீட்லயும் சேர்க்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி கிடைச்ச இடத்துல தங்கி சின்ன சின்ன வேலை பாக்குறாங்க. இப்படி கர்ப்பமான 9வது மாசமா வருது. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்களால வேலைக்கும் போக முடியாதுல்ல, இதனாலே பசியில ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு சுத்தமா கிடைக்கல. அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டும் பாக்குறாங்க. ஆனா யாருமே கர்ப்பிணி பொண்ணு தானே, கொஞ்சம் சாப்பாடு தரலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்கல. கடைசியா கர்ப்பமா இருக்கிற அந்த பொண்ணு பசியோட தான் அந்த ஊர்லயே செத்தும் போயிருக்காங்க, அதுவும் வயிற்றுல குழந்தையோட. இப்படி அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊர்ல இருக்கிற மக்களே கொஞ்சம் இறக்கப்படுறாங்க. ஐயோ பொண்ணு இறந்து போயிருச்சு அப்படின்னு. ஆனா இப்படி இறந்து போன அந்த கர்ப்பிணி பெண் ஒருவித கோபத்தோட ஊர் மேல இருக்கிற மக்கள் மீது கோபம் இன்னமும் அதிகமாகுது. இதனாலே நைட் ஆனா அந்த கர்ப்பிணி பெண் அந்த ஊருக்குள்ள ரொம்பவே கோபத்தோட உலாவிட்டும் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அந்த கர்ப்பிணி பெண் பசியோட தானே இறந்தும் போனாங்க. இதனாலே அந்த கர்ப்பிணியோட பேய் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஊர்ல யாராச்சும் புதுசா இறந்து போனாங்கன்னா அவங்க சடலத்தை இந்த சுடுகாட்டுல தான் எடுத்துட்டு வந்தும் புதைப்பாங்க. எரிக்கிறவங்களை அப்படியே விட்டுருங்க, புதைக்கிற பணத்தை அன்னைக்கு நைட்டே அந்த பள்ளத்தை தோண்டி அந்த பணத்தை எடுத்து அந்த பணத்தை தான் கடிச்சும் சாப்பிட்டு பசி ஆரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த ஒரு விஷயத்த ஊர் மக்கள் நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்னடா சத்தம், யாரும் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு பார்த்து அலறடிச்சும் ஓடி இருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் பார்த்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு, நான் சாப்பிடுறத நீ பார்த்துட்ட, இந்தா இதை நீயும் சாப்பிடு, நீ இதை சாப்பிட்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன், நீ சாப்பிடலன்னா உன்னையே நான் விட மாட்டேன் அப்படின்னு கோவத்தோட அவங்கள துரத்தி நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணிருக்கு. ஆனா ஊர் மக்களுக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனை, அதாவது அந்த கர்ப்பிணி ஆன்மா நைட்டு 9 மணிக்கு மேலதான் அந்த ஊருக்குள்ள உலாவிட்டும் இருக்கும், அந்த சுடுகாட்டுல அந்த பிணங்களை சாப்பிட்டுட்டும் இருக்கும் அப்படின்னு. ஸோ இதனாலே 9 மணிக்கு முன்னாடி என்னென்ன வேலைலாம் இருக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 9க்குள்ள அந்த ஊரே அடங்கிரும். இது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த சுடுகாட்டுல புதைக்கப்பட்ட அந்த பிணத்தை எடுத்து அந்த பேய் சாப்பிடுறது இல்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்காத மாதிரி அந்த சமாதி அடுத்த நாள் போய் பார்த்தா சாதாரணமா தான் இருக்கும். இந்த பிரச்சனையால இந்த ஊரை விட்டு போனவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்திருக்கு. சொல்ல போனா இந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்கணும்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு போனா மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு வழியும் சொல்றாங்க. அப்ப சுபாவோட கணவரும் கேக்குறாரு, ஐயா அப்படி இந்த ஊரை விட்டு வேற எங்கன்னா போயிட்டா அங்கேயே வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுமா அப்படின்னு கேட்டா, கவலைப்படாதப்பா, இந்த பேய் அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணாது, அதோட சக்தி இந்த ஊர்ல மட்டும்தான் பலிக்கும், வேற எங்கேயும் அதால போக முடியாது, இந்த ஊருக்குள்ளேயே இருந்தனா கண்டிப்பா பிரச்சனை இருந்துட்டே இருக்கும், இதே நீ இந்த ஊரை விட்டு போயிட்டனா உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, நல்ல வேலை நீங்க நைட்டு அந்த பேய் அந்த பிணத்தை சாப்பிடும்போது நீங்க அதை பார்த்தீங்கல்ல, நீங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தப்பிச்சு எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்க வீட்டுக்கு போகல, கோவில தங்கிட்டீங்க. இன்கேஸ் நீங்க வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாதுப்பா. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை மாட்டினவங்க எல்லாருமே தப்பிச்சு வீட்டுக்கு போனா போதும், அதை நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்னு நினைச்சுதான் வீட்டுக்கும் போயிருக்காங்க. ஆனா அது வீட்டுக்குள்ள வந்து அந்த மாமிசத்தை உங்களை சாப்பிட வச்சுட்டு தான் போகும். நீங்க ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போதும் இவங்களும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க, அந்த மாதிரி சம்பவத்துல நாம மாட்டலையே அப்படின்னு.
இப்ப இந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, சரி நடந்துருச்சு, நீங்க இதுக்கப்புறம் இந்த ஊர்லயும் இருக்க வேண்டாம், இப்ப கோவிலோட பின்பகுதியில குழாவும் இருக்கு, போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு இங்க வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 பேருமே மூஞ்ச கழுவி தலையில தண்ணி தெளிச்சிட்டு மறுபடியும் பூசாரிக்கிட்டே வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மந்திரிச்சும் சில மந்திரிச்ச பொருளும் கொடுக்குறாங்க. இது நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுடைய முன்வாசல்ல அந்த பின்பக்கமாவும் கட்டி வச்சிருங்க. இது மட்டும் இல்லாம இந்த மந்திரிச்ச பொருளை உங்க வீட்டை சுத்தியும் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே வாங்கி தயாரா வச்சுக்கிறாங்க. அந்த சுபா அவங்க கணவர் 2 பேருமே முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நாம இந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பூசாரியும் அதே விஷயத்த தான் சொல்றாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை காலி பண்ணி இந்த ஊரை விட்டே நீங்க போயிருங்க, அப்பதான் இந்த பிரச்சனைல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பா சில விஷயம்லாம் கொடுத்துருக்கேன், இப்ப நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மந்திரிச்ச பொருள்லாம் வாங்கிட்டு நிம்மதியா வீட்டுக்கும் போறாங்க. போன முதல் வேலையா வீட்டோட முன்வாசல் பின்பக்கம் அப்படின்னு அந்த வீடை சுத்தி அந்த மந்திரிச்ச பொருள்லாம் போட்டுடுறாங்க. இப்ப வீட்டை காலி பண்றதுன்னா உடனே காலி பண்ண முடியாதுல்ல, வீட்டை பார்க்கணும், அதுக்கு குறைஞ்சது ஒரு 2 to 3 நாள் ஆச்சு ஆகும்ல, அது வரைக்கும் இங்கதான் தங்கி ஆகணும். ஆனா தங்குற கேப்ல ஒரு சம்பவமும் நடக்குது. இப்படி அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு ராத்திரி 2 பேருமே அந்த ஒரு விஷயத்த மறந்துடலாம், அதை பத்தி நினைக்க வேண்டாம், ஏன்னா நினைச்சா தூக்கம் வராது அப்படின்னு நிம்மதியா படுத்து தூங்க முயற்சி பண்றாங்க. தூக்கமும் வந்துருது. இப்படி 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது நடு ராத்திரி, சரியா சொல்ல போனா 12 மணிக்கு மேல இவங்க தங்கி இருக்கிற இந்த வீட்டோட கதவை யாரோ ஒருத்தவங்க தட்டுறாங்க. இந்த சத்தம் கணவருக்கும் கேக்குது. யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பார்க்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு கதவோட அந்த தாழ்பால தொடராரு. ஆனா திறக்கல. அப்படியே கை எடுத்துட்டும் யோசிக்கிறாரு, நமக்கு இந்த ஏரியால தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, அப்படியே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இந்த நடுராத்திரி நம்ம வீட்டு கதவை தட்டுற அளவுக்கு பழக்கம் யாருமே இல்லையே. அப்படி இருக்கும்போது யாரு இந்த ராத்திரி கதவை தட்டுறா அப்படின்னு டைமும் பாக்குறாரு. நடுராத்திரி ஆகுது, ஆனா கதவை தட்டிட்டு இருக்காங்க. யாரு இது தட்டுறா, யாரு அப்படின்னு இவரும் குரல் கொடுத்து பாக்குறாரு. ஆனா வெளியில இருந்து யாரும் பேசுற மாதிரியும் தெரியல. அப்படியே திரும்பி அவரோட மனைவியை பாக்குறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி எழுப்ப வேண்டாம், நம்மளே என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு கதவுக்கு பக்கத்துல ஜன்னலும் இருக்கு. அந்த ஜன்னலை திறந்தா வாசல்ல யாரும் நிக்கிறா அப்படின்னு தெளிவா தெரியும். போயிட்டு சத்தமே இல்லாம அந்த ஜன்னலை பொறுமையா திறந்தும் பாக்குறாரு. அதுவும் கொஞ்சம் தான். திறந்து பார்த்தா வாசலுக்கு பக்கத்துல கையோட அந்த பேய் நிக்குது. அப்படியே பொறுமையா ஜன்னலை மூடிட்டு சைலண்டா மனைவி பக்கத்துல படுத்துடுறாரு. படுத்தவர் தான் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அசையவும் இல்லை. ஆனா கதவை தட்டுற சத்தம் மட்டும் நல்லா கேட்டுட்டும் இருக்கும். ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த சத்தம் அப்படியே அடங்கிருது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு இந்த ஒரு விஷயத்த பத்தி மனைவி கிட்டே சொல்ல, மனைவியும் பயங்கரமா பயப்படுறாங்க. எங்க நைட்டே என்ன எழுப்பிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, ஏன் எழுப்பின நீயும் பயப்படுறதுக்கா அப்படின்னு அவரும் மனைவி கிட்ட சிச்சுவேஷனை சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் கணவர் இப்போ வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். இப்ப கணவர் இவரால அடிக்கடி லீவ்லாம் போட முடியாது, ஏன்னா இந்த வேலை விட்டா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும், அது வரைக்கும் குடும்பம் கஷ்டப்படும் அப்படின்னு இவருக்கும் தெரிஞ்சு, நீ அட்ஜஸ்ட் பண்ணிருமா, நான் வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் வேலைக்கு போறாரு. வேலைக்கு போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமும் வந்துடுறாரு. இப்படி அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது அதே கதவு தட்டுற சத்தமும் கேக்குது. ஆனா இன்னைக்கு கணவர் வேலைக்கு போயிட்டு ரொம்பவே அசதியா தூங்கிட்டு இருக்காருல்ல, அதனால அவருக்கு அந்த கதவு தட்டுற சத்தம் கேட்டும் எந்திரிக்காம நல்லா தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா மனைவியான சுபா எந்திரிச்சிடுறாங்க, யாருது கதவு தட்டுறா அப்படின்னு. சொல்ல போனா அந்த கதவு தட்டுற சத்தம் கேட்கிற வரைக்கும் சுபாக்கு தோணவே இல்லை, நேத்து நைட்டு நம்ம வீட்டுல இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கணவர் இந்த ஒரு விஷயத்த பார்த்திருக்காரு அப்படின்னு. இப்ப சுபா என்ன பண்றாங்கன்னா, சரி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க யாராச்சும் வந்திருக்க போறாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்த பத்தியும் யோசிக்காம எந்திரிச்சு போயிட்டு அந்த கதவை திறக்கலாம் அப்படின்னு கை எடுத்துட்டு போறாங்க. ஒரு 2 செகண்ட் விட்டு இருந்தாலும் கதவை திறந்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள கணவர் என்ன பண்றாருன்னா, கையை தடுத்து நிறுத்தி அவங்க மனைவியை 2 அடி பின்னாடியும் இழுத்துடுறாங்க. மனைவியும் பயந்துடுறாங்க. எங்க என்னாச்சுங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, இப்ப யாரை கேட்டு நீ கதவை திறக்க போன அப்படின்னு கேட்க, இல்லங்க யாரோ கதவை தட்டினாங்க, அதனாலதான் கதவை திறக்க போனேன்னு சொல்ல, நேத்து நைட்டு உனக்கு என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்பதான் சுபா ஒரு பெரும் மூச்சு இழுத்து விடுறாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கும் ஏதோ சுயநினைவு வந்த மாதிரியும் இருந்திருக்கு. சொல்லப்போனா பயத்துல சுபா வயத்துல கையை வச்சுட்டு அப்படி இறுக்கமா பிடிச்சிட்டு ஓரமா போய் சைலண்டா உட்காந்துடுறாங்க. மூச்சை இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உடம்புல அந்த பாதிப்பும் இருந்திருக்கு. ஜஸ்ட் மிஸ், ஒரு 2 செகண்ட் விட்டு இருந்தாங்கன்னா அந்த கதவோட தாழ்பால திறந்திருப்பாங்க. தாழ்பால் திறந்திருந்தாலும் வெளியில இருக்கிறது ஈஸியா உள்ள வந்திருக்கும். இப்ப கதவும் ரொம்பவே வேகமா தட்ட இவங்களுக்கும் பயம் தாங்கல. ஏன்னா கொஞ்சம் விட்டா கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கு. ஆனா என்னதான் கதவை தட்டினாலும் அங்க இருக்கிற அந்த உருவத்தாலும் வீட்டுக்குள்ள வர முடியல. அதுக்கு அந்த பூசாரி கொடுத்த சில மந்திரிச்ச பொருட்கள்
இது இருக்கிறதுனால தான் நாம இப்ப பாதுகாப்போட இருக்கோம் அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. பொழுது விடியற வரைக்கும் 2 பேருமே தூங்காம இருந்திருக்காங்க. ஆனா அந்த நைட் இவங்க யோசிக்கிற விஷயம், பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊர்லயே நாம இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடணும் அப்படின்னு முடிவும் எடுக்கிறாங்க. இப்படியே விடியுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கணவரும் வெளியில போயிட்டு ஒரு வண்டியை பிடிச்சிட்டு வராரு. வீட்டுல இருக்கிற மொத்த பொருளையும் ஏத்துறாங்க. அந்த ஓனர்கிட்டையும் வீட்டை காலி பண்றோம் அப்படின்னு சொல்ல, ஓனரும் எனக்கு ஒரு 1 மாசம் டைம் கொடுப்பா, அட்வான்ஸை போட்டுறேன் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அந்த கணவரும் எனக்கு அட்வான்ஸ் 1 மாசம் கழிச்சு வந்தா கூட பிரச்சனை இல்லை, நான் இப்ப கிளம்பிடுறேன் அப்படின்னு அவர் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு போக, அப்பதான் ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. வண்டியை திருப்பு அப்படின்னு சொல்றாரு. சுபாவும் யோசிக்கிறாங்க, எங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, அன்னைக்கு அந்த பூசாரி சொன்ன விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க இந்த ஊரை விட்டு போயிருங்க, இந்த ஊரை விட்டு போனாதான் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு. ஆனா இந்த ஊரை விட்டு நீங்க போறதா இருந்தா நாம எந்த சுடுகாடு கிட்ட அந்த பேய பார்த்தோமோ அந்த வழியா போகக்கூடாது, அதுக்கு பதிலா ஊர் மக்களை கேட்டா வேறொரு பாதை இந்த ஊரை விட்டு போறதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஊர் மக்களை கேட்போம், அவங்க வேற ஒரு வழி சொல்லுவாங்க, அந்த வழியா நம்ம போயிடலாம் அப்படின்னு. அப்படியே ஊர் மக்களை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ரூட்டும் சொல்றாங்க. அந்த ரூட்டு வழியா தான் அந்த பனதூரா அப்படின்ற ஒரு ஏரியாவை கடந்தும் வெளியிலயும் வந்துடுறாங்க. அப்படி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பனதூரால இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற வேற ஒரு ஏரியாவுக்கு வந்து அங்கேயும் உடனே வீடை பார்த்து அங்கேயும் தங்குறாங்க. அண்ட் அங்க இருந்து கணவர் பழையபடி வேலைக்கும் போறாரு. சொல்ல போனா அந்த ஊரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த ஊரை விட்டு வந்த அடுத்த 2 நாளுக்குள்ள சுபா ஹாஸ்பிட்டலையும் சேர்றாங்க. குழந்தையும் பிறக்குது, நல்லபடியா குழந்தையும் பிறக்குது. நீங்க சுபா அவங்க பேசின ஆடியோலயே பின்னாடியே ஒரு குழந்தை சத்தம் போட்டுட்டு இருக்கோம்ல, அந்த குழந்தை இவங்க குழந்தை தான். ஸோ இப்போ இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே நிம்மதியா தான் இருக்காங்க. ஆனா ஸ்டில் இப்ப வரைக்கும் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணும்போது சம்டைம்ஸ் கொஞ்சம் அழற மாதிரி, பயத்தோட அழற மாதிரி தான் அவங்களும் பேசியிருக்காங்க. பேசும்போது எனக்கு புரியுது அந்த சிச்சுவேஷன்ல இவங்க எந்த அளவுக்கு மரண வேதனையா அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு. இப்ப சொல்லுங்க, இந்த சம்பவம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? இன்கேஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க அந்த பேயை பாக்குறீங்க, அந்த பேய் உங்களை துரத்திட்டு வந்து இந்த மாமிசத்தை சாப்பிடு அப்படின்னு உங்ககிட்ட கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா, நான் சுபா இவங்கள மாதிரி 2 நாள்லாம் அந்த ஊர்ல தங்கி இருக்க மாட்டேன், உடனே அந்த ஊரை விட்டு காலி பண்ணிருப்பேன். அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் ஓவர். கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துன்றது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி பேய் சம்பவங்களை நம்ம சேனல்ல பார்க்கணும்னு வச்சீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி பேய் சம்பவங்களை தொடர்ந்து உங்களால பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பேய் சம்பவம் நடந்திருக்கா, அதை என்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு, ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கும் போட்டு விடுங்க. உண்மையிலே அந்த சம்பவம் இந்த மாதிரி த்ரில்லிங்கா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பா உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நான். பாய்.